ஆறுவரும் 6 பேரும் எடுத்து அந்த குழந்தையை வளர்த்து எங்களிடத்தில் கொடுக்க வேண்டும். ஒப்படைக்க வேண்டும். அம்மா நீங்கள் சொல்லும் பிரகாரமே 6 குழந்தை எடுத்து பொழுதொரு வண்ணமாக வளர்த்து விட்டாயா? நாளொரு மேனி பொழுதொரு வண்ணமாக வளர்ந்து வந்து விட்டேன். அது சரி, ஒப்படைக்க போகின்றேன். அது சரி. பாருங்கள் அம்மா, அம்மா 6 பிள்ளைகள் இருக்கார்கள். ஆமா, அப்ப 6 பிள்ளைகளும் ஒரு பிள்ளை எடுத்தால் ஒரு பிள்ளைக்கு கஷ்டம். அதனால்தான் நாடக பேராசிரியர் அருமையான பாட்டு எழுதினார். எப்படி இந்த கட்டத்துல எப்படி திருச்செந்தூர் படி வேலவா குந்தன் சேவை வரம் தாரவா திருச்செந்தூர் படி வேலவா இந்த பார்வதி உந்தன் தாயா, இந்த பார்வதி உந்தன் தாயா உன்னை வாரி மனம் மகிழ்ந்தார். இந்த ஒரு கட்டத்துக்கு மட்டும் இந்த ஒரு பாட்டு அடுத்த பாட்டு அப்புறம் பாடும். பார்வதி உந்தன் தாயார் வாரி மனம் மகிழ்ந்தார். ஒரு பிள்ளை எடுத்தால் ஒரு பிள்ளைக்கு கஷ்டம். நம் தாயை நம்மை விட்டு விட்டார்களே, வாரி மகிழ்ந்தார். அதனால்தான் சண்முக கடவுள் போற்றி சரவணையில் உதித்தாய் போற்றி, கடவுள் போற்றி சரவணையில் உதித்தாய் போற்றி, கண்மணி முருகா போற்றி, கார்த்திகை பாலா போற்றி, கார்த்திகை பாலா போற்றி, கண்மலர் கடப மாலை தாங்கிய தோழா போற்றி, கடப மாலை தாங்கிய தோழா போற்றி, விண்மதி வதனவள்ளி எங்கள் வேலவா போற்றி போற்றி. முருகா கார்த்திகையா வாருங்கள் வாருங்கள். இப்போ சொல்லுங்கம்மா, கார்த்திகை பெண்களா சொல்லுங்கம்மா, 6 பிள்ளைகளை ஒன்றாக சேர்த்து உடல் ஒன்றாகிவிட்டது, கரம் 12 ஆகிவிட்ட 12 கரம் ஆகிவிட்டது, முகம் 6 முகம். அதனால முதல் சரவணையில் பிறந்ததினால் இவனுக்கு சரவணன் என்றும், சரவணையில் பிறந்ததால் சரவணன் என்றும், இந்த கார்த்திகை பெண்கள் வளர்த்தார்கள் அல்ல, கார்த்திகை பெண்கள் வளர்த்ததினால் கார்த்திகேயன் என்றும், இந்த உமா மகேஸ்வரி 6 குழந்தையும் சேர்த்து பிடித்ததினால் ஒரே உடல் 6 முகம் ஆகிவிட்டது. அதனால் உடல் 6 முகம், அதனால 6 முகத்தோன் 12 கரத்தோன், 12 கரத்தோன். உன்னை அம்மா மரியாதை 6 மரியாதையோட அப்புறம் நான் வேற மாதிரி காட்டுவேன். இல்ல இல்ல வேணாம், நாங்க அம்மா மரியாதை கொடுக்கணும். வீட்டுக்கு வந்தா நீ அங்க மரியாதை. நீ கடிமட்ட போவாத மாமன். அதனால 6 முகத்தோன் 12 கரத்தோன், 12 கரத்தோன், முதல் சரவணன், கார்த்திகேயன் 6 முகத்தோன், 12 கரத்தோன். ஆமா, இவனை பாரத பிரசிங்கர் சொல்றார். எப்படி 6 குழந்தையும் ஒன்று சேர்த்தினால் இவனுக்கு கண்டன் என்றும் பெயராம். ஓ கண்டன், பிரசிங்கர் சொல்றாரு கண்டன் என்று பெயர். இப்ப 5 நாமதேயம் இவனுக்கு. போய் உட்காருங்க, அப்புறமா எப்படி நீங்கள் சொல்லும் பிரகாரம் 6 குழந்தையும் வளர்த்து உங்களிடத்தில் ஒப்படைத்து விட்டேன். இந்த உலகத்தில் பேரு நாட்டுபடியாக எனக்கு ஒரு நாம. அம்மா இப்போ நீ ஆகாயத்தில் 6 நட்சத்திரங்களாக நீங்கள் அமர வேண்டும். எப்படி இந்த முருகன் பெருமானை வளர்த்தாயோ இந்த உலகம் போற்றும்படியாக வாழ வேண்டும். நீங்கள் வாழ வேண்டும். 6 பேர்
நட்சத்திரமாக உருவாக வேண்டும். 6 நட்சத்திரமாக இருந்து கிருத்திகை அன்று உங்களுக்கு தான் முதல் விரதம். ஓ, கார்த்திகை விரதம். ஆமா, கிருத்திகை விரதம். கிருத்திகை விரதம் இருந்தால் அது உங்களை வழிபடுற மாதிரி புரிகிறதா? அப்ப நீங்கள் கந்தன் திருவடியே சேருங்கள். நீங்கள் ஆகாயத்தில் சென்று ஆகாயத்திலிருந்து 6 நட்சத்திரங்களாக இருக்க வேண்டும். கார்த்திகை, ரேவதி இப்படி சொல்லக்கூடிய அத்தனை நட்சத்திரம் ஆகாயத்தில் இருந்தால் உங்களுக்கு அத்தனை பேரும் உங்களுக்கு பூஜை செய்வார். மகன் ஆறுமுகத்துவம் 12 கடத்தும் சரவணன் கார்த்திகேயன் கந்தன் சீக்கிரமாக அம்மா அப்பா அம்மை அப்பன் அம்மை அப்பன் அப்பா அம்மன் 8 தலைமுறை அம்மை அப்பன் அழைத்தார்கள் ஆறுமுகத்தோனை. அதை சீக்கிரமாக அம்மை அப்பன் ஆறுமுகம் அழைக்க ஐயா கார்த்திகேயா வணக்கம். நீடோடிய வாழ வேண்டும். கருணை கடவுளே வணக்கம் வணக்கம் வணக்கம். சுகமாக வாழ வேண்டும். முருகா என்னப்பா சரி கேட்டுக்கிறாய் ஆகட்டும். முருகா முருகா இல்லாத இடமே இல்லை, சொல்லாத நாளே இல்லை. முருகா 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 இல்லாத இடமே இல்லை, சொல்லாத நாளே இல்லை. முருகா 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 நீ இல்லாத இடமே இல்லை, சொல்லாத நாளே இல்லை. முருகா 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 நீ இல்லாத இடமே இல்லை, சொல்லாத நாளே இல்லை. முருகா முருகா கூட்டம் கூட்டமா கூடுவதுண்டு, கோவிலை சுத்தி ஆடுவதுண்டு. 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 முருகா முருகா ஐயா முருகா சரி அப்படி இருந்தால் இந்த விடியார்காலையில தோட்டம் அழைத்து வந்திருக்கிறது நாட்டியார். என்னுடைய பேர் என்ன? எப்படி பிறந்தீங்க? எப்படி வளர்ந்தீங்க? வளர்ந்து அது வரலாறு சொல்லு. விளங்க சொல்ல வேண்டாம். ஆகட்டுமா சாது கற்குண வேத மட்டிரமா சிவசுப்பிரமணியர் சங்கர தண்ணில் வந்து நின்றவனா. சாது கற்குண வேத மட்டிரமா சிவசுப்பிரமணியர் சங்கர தண்ணில் வந்து நின்றவனா. போது மாம்பகை என்ற பாலனா அது செய்த துணை காலனா. ஆடு சுந்தரி வள்ளிலோலனா ஆடு சுந்தரி வள்ளிலோல ஆற்றுவரி என்ன மலையில வந்தவனா. முருகா
தந்தையார் என்னுடைய பெயர் முருகன் என்பார். முருகன். ஆமா ஆஹா. இல்லையா? அப்படி முருகனாக இருந்தாலும் முருகன் என்பார், கந்தன் என்பார், கடம்பன் என்பார், கதிர்வேலன் என்பார், சரவணன் என்பார், கார்த்திகேயன் என்பார், ஆறுமுகம். ஆறுமுகம் என்பார், 12 கரத்தோன் என்பார். இல்லையா? சுருக்கமா சொல்ல போனா முருகப் பெருமான். அப்படி முருகனாக இருந்தாலும் நான் எப்படி பிறந்தேன் புரியுமா? எப்படி தெரியுமா? என்னுடைய தந்தையார் மூக்கன் படைத்த பரம கடவுளுக்கும் உமா மகேஸ்வரி அம்மையாருக்கும் பிறந்தவன் முருகன். அப்படி இருந்தால் எப்படி பிறந்தேன் தெரியுமா? என்னுடைய தந்தையார் ஹிஸ்டரியில இருக்கும் போது பார்த்தால் அவருடைய நெற்றி கண்ணில இருந்து 6 தீப்பொறிகள் வந்தது. அப்படி பார்த்தால் அந்த 6 தீப்பொறிகள் இந்த பூமியில விழுந்தால் இந்த பூமியானது பத்தி எரிந்துவிடும். அதனாலே இந்த 6 தீப்பொறிகள் எங்கே சென்றது? சரவண நதிக்கு சென்றது. இல்லையா? அப்படி சரவண நதிக்கு சென்று சரவண நதியில பார்த்தால் 6 தாமரைகள் தாமரை மலை மேல் அமர்ந்து 6 குழந்தையாக அவதரித்தீங்க. ஆமா. அப்படி அந்த சரவண நதியிலே பிறந்தபடினால் எனக்கு சரவண. ஆமா. அப்படி 6 குழந்தைகளும் எடுத்து என்னுடைய அண்ணியார் யாரு இல்லையா? அப்படி கார்த்திகை பெண்களால் வளர்க்கப்பட்டதால் எனக்கு கார்த்திகேயன் என்று பெயர். இல்லையா? அப்படி 6 பிள்ளைகளாக இருந்தாலும் என் அண்ணியை பார்க்க வேண்டுமே அப்படின்னு ஓடோடி வந்து என் அண்ணியை பார்த்தார். பார்த்த உடனே அண்ணியர் என்ன செய்தாங்க? ஒரு குழந்தைய தூக்கினா கட்டிப்பிடித்தால் மற்ற குழந்தைகள் வருத்தப்படுவோம். அதனால 6 பேர் ஓட்டோட்டமா ஓடி வந்த பிறகு 6 சிசுவை கட்டி அணைக்க என்னானது 6 சிசுவும் ஒரே உடலாக 6 முகம் உருவம். ஆமா 6 முகம் ஒரே உருவமாக அமர்ந்தது. இல்லையா? அதனால எனக்கு 6 முகத்தோன் 12 கரத்தோன் இல்லையா? அப்படின்னு பெயர். அப்படி இருந்தால் இன்றைய தினம் வரும்படி உத்தரவு. தாய் தந்தையாக வரும்படி உத்தரவு. அம்மை அப்பன் உங்களை நேரோடு அழைத்து வருகிறார். பார்க்கலாமா? என்னுடைய மகன் முருகன், கார்த்திகேயன், சரவணன், சண்முகன் அது வந்து அவங்கிட்ட ஏதாவது ஏட கூடமா நடந்துட்டு மந்துனி உத்தரத்துக்கு நாடகம் செஞ்சிருவான். பையன் வந்து பஸ் நிறுத்தி வர கண்ட டிரைவர்லாம் உத்தர திருவிழாவுக்கு வேல் கொக்கி போட சொல்லுவார். சீக்கிரம் தாய் தந்தையர் அம்மை அப்பனாய் அம்மையப்பன் அழைத்தார்கள். அடிமேல் விழி வைத்து காத்துக் கொண்டிருக்கார்கள். அப்பன் அம்மை என்று துறைவிக்க கூடாது. ஐயா முருக பெருமானே, அம்மை அப்பன் பெருமடி அப்பன் அம்மைன்னு சொல்லிட்டு கருப்பு சற்று காணாது போயிட்டு இருக்கும். இல்லை அது கடினமானது. அதனால் நான் அம்மை அப்பன் என்று பரமேசா அம்மை அப்பன் என்று சொல்கிறார்களா, அப்பன் அம்மை என்று சொல்கிறார்களா? அம்மை அப்பனே சொல்லட்டும். ஏன்னு கேளு. அவருக்கு ஒண்ணு ஏன் அவர் பழகி போச்சு. அங்க வந்ததும் அப்படி, இரவுல அங்க வாச்சதும் அப்படி. அவருக்கு எதுவும் கம்மி இல்ல. அவரு என்ன பண்ணாரு? அவரு வாங்கின வரோம் சட்டி பறக்கும் பாரு ஒரு நாளைக்கு. இங்க மட்டும் கோவம் வராது. அங்க எடுத்தாலும் அது காலி முடியா போதுன்னு விட மாட்டாரு. வந்துட்டா மறுக்க முடியாது. அவரு ஊர்ல ஒரு ஒட்டிக்கார் வந்தாரு. அவரு என்ன பாரு இல்லையா வீட்டுக்கு தெருக்கு போட்டோம் கேட்டுட்டாரு அவரு. இல்லையா அவரு இல்ல நாகராஜா காமராஜ் வீட்டுக்காரரு. அவர் சொன்னாரு உங்கட ஈஸ்வரன் ஆறதுக்கு மேசால் நல்லா பொருத்தம். அவர் கோவம் விட்டு ஊருக்கு போறேன்ட்டு போறாரு. நீ மூக்கு மேல குத்துறாலும் அப்படி யாரும் பார்க்க மாட்டாரு. நீ என்ன ஆட்டானாலும் அவரு இல்ல அவரு ஈஸ்வரனுக்கு உண்டான பொறுமையில இருக்கிறாரு. நீயும் பார்வதிக்கு தகுந்த பஜாரி தானத்துல இருக்கிற. 2 பேருக்கும் பொருத்தமாக அப்படின்னு சொல்லி அப்ப நம்ம என்ன சொல்கிறாரா? அப்ப அம்மா அப்ப என்ன சொல்ற? அம்மை அப்பன் மீண்டும் கேட்கிறேன். அம்மை அப்பன் எதிர்பார்த்த ஒண்ணு மாதிரி என்னுடைய பிள்ளை சரவணன் வந்து விட்டார். சீக்கிரம்
அம்மா முன்னி தவம் இருந்து முன்னோரே அம்மா நாள் சுமந்து தவம் இருந்து முன்னோரே நாள் சுமந்து துளைகள் ரெண்டாம் அம்மா நாய கண்டி பகலா என்னை எல்லாராட்டி அம்மா சீராட்டி ஆராட்டி சீராட்டி என்னை என்றெடுத்த அன்னையாரே உன் பாதமே போற்றி போற்றி முருகா அப்பா அம்மா உன் தன் செந்த மலர் பாதம் சரவணா அப்பா சரவணன் கார்த்திகேயன் அநேக கோடி வணக்கம் ஆசீர்வாதமாக வழக்கிடவது ஆசீர்வாதம் எழுந்திரி அப்பா 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 ஈராறு கரத்திலேதா வீணைக்கு பாயோ சக்தியின் பாலா ஈராறு கரத்திலேலாம் அதில் இருந்தாரு பொறி உதிக்க நெத்தி கண் சரவண 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 நதி தனில் உதிக்க அதில் இருந்தாரு சிசு உதிக்க இந்த அரணிட நெற்றி கண்ணால் உதித்து சரவணையிலே பிறந்ததினால் சரவணன் என்றும் கார்த்திகை பெண்கள் வடக்கப்பட்டதினால் கார்த்திகேயன் என்றும் இந்த உமா உன்னுடைய தாய் உமாம்பிகை சேர்த்து வளர்த்து பிடித்ததினால் ஆறுமுகத்தோர் 12 கரத்தோர் கந்தன் என்று உனக்கு பெயர் பெயர் சொட்டி எங்களுடைய பாதத்தை பணிந்தபடியா அப்பா அப்படி இருந்தால் இந்த மகனுடைய மகன முருக பெருமாளை இந்த பாராசனையை பார்த்தா வாழ்க்கை வரவழைத்திருக்கிறார். அப்பா நீங்கள் எது விட காரணமாக
என்று ஓடோடு அழைத்திருக்கிறாயே ஆ. என்ன காரணம்? எதற்காக உன்னை வரவழைத்தேன்? ஆமாமா, உன்னை உற்பத்தி செய்திட்டு எதற்காக? எதற்காக? அப்பா அந்த சூரர்களை வதைப்பதற்கு சூரரை வதைப்பதற்கு சூரசம்காரம் முடிக்க வேண்டும். யாரு நானா? நாங்கள் ஆடின நாடகத்தினால் ஆமா. சூரசம்காரம் முடிப்பதற்காக என்ன நாடு? வீரபுரி பட்டணத்தை ஆண்டு வரக்கூடிய சூரபத்மன், தாரிகன், சிங்கமுகன் இப்படிப்பட்ட அரக்கர்கள் 1008 அண்டத்தை ஒரே கொடைக்குள் ஆண்டு ஆட்சி செய்து கொண்டு தேவர்கள் எல்லாம் சிறைபிடித்து சிறையில் அடைத்து இருக்கிறார். அது மட்டுமா செய்தார்? என்னம்பா? கற்புடைய பெண் இந்திராணி அவளை படுக்கரைக்கு கூப்பிடுகிறாள். அவளுடைய தங்க அசுவமிக்கு புரிகிறதா? தெரியுமா? தேவேந்திரனுடைய மனைவி இந்திராணி என்னிடத்தில் வந்து முறையிட்டது. இந்த அரக்கர்களை எப்படியாக மடிக்க வேண்டும், படிக்க வேண்டும். நீங்கள் தான் வரம் கொடுத்தீர்கள். ஆமா. அதனால் ஏதுவான வழி நீதான் சொல்ல வேண்டும் என்று இந்திராணி வந்து முறையமிட, அப்படி அந்த நிச்சயம் அமர்ந்திருக்கக்கூடிய நேரத்தில், ஆமா, இந்த நெற்றிக்கன் திறக்கக்கூடிய நேரத்தில் 6 பொறி வெளியே கிளம்பியது. உனது தாய் பார்த்தது. இந்த 6 பொறியும் கீழே விழுந்தால் பூமி தாங்காது என்று சொல்லி உண்மைதான் உன்னுடைய தாய் சக்தியால் பத பேரிக பாதாள பேரிக மந்திரத்தை சொல்லி இந்த முந்தானி அப்படி விசிறிய உடனே சரவண நதி உண்டானது. வாழ்வு தேவனிடம் சொல்லி அந்த 6 தீப்புரியும் நதியிலே போய் விழுந்த உடனே ரிஷிப்பிண்டம் நிறுவு தங்காமல் பழமொழி போல 6 குழந்தையாக பிறந்து விட்டது. அப்படி பிறந்தபடியால் இந்த குழந்தையை வளர்க்க வேண்டும். அப்படி என்று உனது தாய் இருக்கின்றதே பார்வதா தேவி சக்தியால் 6 கார்த்திகை பெண்களை உற்பத்தி செய்து அந்த குழந்தையை வளர்த்து நல்ல முறையில் கொண்டு வந்து கொடுக்கக்கூடிய நேரத்தில் குழந்தை மீது இருக்கக்கூடிய ஆசையினால் 6 குழந்தை ஒன்றாக சேர்த்து அணைத்தது. ஒரு உருவாகவும் 6 முகத்தோடு நீ நின்று விட்டாய். இப்போ நீ கல்வி சாலைக்கு போக வேண்டும் அல்லவா? தாய் பிரம்மதேவா, வணக்கம். நீ தானும் பிரம்மதேவனா? யாரும் பிரம்மதேவனா? கத்துக்குட்டி பிரம்மதேவனா? இப்பதான் வந்து புதுசா போட்ட கத்துக்குட்டி பிரம்மதேவன். என் மகன் முருகனுக்கு நீ வாத்தியாராக நின்று கல்வி போதிக்க வேண்டும். பூர்த்தியாகி விட்டதா? அப்பதான் பள்ளிக்கூடத்தில் சேர்க்க 5 வயது முடிந்து விட்டது. கல்வி சாலை அவருக்கு பாடம் கற்பிக்க வேண்டும். முருகா, குரு வந்து விட்டார் பிரம்மதேவன். அவர் குரு கேள்வியும் சகலமான வித்தையும் கற்றுக் கொடுக்க வேண்டும். சுகட்சேமமாக வாழ வேண்டும். எனக்கு வாத்தியாரா? உனக்கு 4 வேதம் 6 சத்திரம் 64 கலைக்காரங்களும் அது கூப்பிட்டாலும் வரமாட்டான் அவன் பாலகன். அப்படியானால் அனைத்து விதமான வித்தைகளையும் உனக்கு சொல்லிக் கொடுக்கக்கூடிய உபாத்தியார் நான் தான். ஆமா, முதல் பாடம். ஆமா, முதல் பாடம். ஆமா, ஆரம்பிக்கலாமா? எப்படி ஆரம்பிக்க வேண்டும்? நான் சொல்றேன், நீ கம்மியா இருக்கிற என்ன இப்படி வா. நீ உலகத்தை படைக்கிறாயே. இப்ப பார்த்தா இந்த உலகத்தை பாமர மடக்கில் யானை முதல் எறும்புகளை எல்லா ஜீவனத்தை படைக்கிறாயே. 8000 ஜீவராசிகளையும் சிருஷ்டிப்பு செய்யக்கூடிய கர்த்தா நான் தான். ஆமா, இவங்க எல்லாம் படைக்கிறியே. அது எதனால எதை வச்சு படைக்கிற? எதை ஆதாரமாக கொண்டு படைக்கிறார்? 4 வேதம் இருக்கிறது. ருக்கு, யசூர், சாமம், அதர்வனம். 4 வேதத்தை மையமாக வைத்து பிரணவ மந்திரம் என்று சொல்லக்கூடிய பிரணவ மந்திரத்தை என் தந்தை எனக்கு உபதேசித்தார். அதை உச்சரித்தால் அந்த உயிரினங்களை எல்லாம் உயிர் வந்துவிடும். அப்ப பிரணவ மந்திரத்தை உச்சரித்தால் உயிரினம் வந்துவிடும். சரி, அப்படி பிரணவ மந்திரம் உனக்கு எத்தனை தலை இருந்தது? எனக்கு 4 சிரம் இருந்தது. ஏற்கனவே ஒரு சிரம். மொத்தம் எத்தனை தலை? 5 சிரம். அதுல ஒண்ணு எங்க போச்சு? அது எனக்கும் சிவபெருமானுக்கு வாக்குவாதம் ஏற்பட்டு அப்போது ஒரு தலை அறுக்கப்பட்டது. அப்ப அந்த ஒரு தலையை நீ படிக்கக்கூடிய மக்களை படிக்கக்கூடிய கர்த்தவியம். ஆமா, அந்த ஒரு தலையை நீயே படிக்க கூடாது. அந்த ஒரு தலையை படைக்கும் சக்தி எனக்கு கொடுத்தது சிவன், அறுத்ததும் சிவன். அதனால அந்த தலையை என்னால் உருவாக்க முடியாது. சரி, இருக்கட்டும். அப்படி இருந்தா இந்த பாமர மக்களை படிக்கிறாங்க. 4 வேதம் சொன்னீங்க. 4 வேதம் என்னன்னா? ருக்கு, யசூர், சாமம், அதர்வனம். ஆமா, ருக்கு வேதத்திற்கு பொருள் என்ன?
அதனுடைய அர்த்தம் என்ன? நான் என்னன்றேன், இன்னைக்குதான் வந்து பள்ளிக்கூடத்துல சேர்ந்துக்கிறேன். ஆனா அவனாவே தெரியல. நீ வந்து சுத்து வேதத்துக்கு சமமா பொருளினா யசுர் வேதத்துக்கு பொருளினா உனக்கு என்ன பொருள் தெரியும்? நான் சொல்லக்கூடியதை இப்ப ஃபர்ஸ்ட் அந்த ஒரு எழுத்து தெரியலன்னா இந்த மேல இந்த எழுத்துல கேட்க முடியுமா? கேட்க முடியாது. நீ இன்னைக்குதான் வந்து பள்ளிக்கூடமே பாடசாலையில சேர்ந்திருக்க. நான் குரு. இது பெரியவர்களுக்கு சமாச்சாரம். யார் கேட்கறா? ஓ, பிள்ளைங்க கேட்கிற கேள்விக்கு நீ பதில் சொல்ல வேண்டிய ஒரு தலைவிதி. நான் என்னன்றேன், இதெல்லாம் மும்மூர்த்தி தேவர்கள் அது எல்லாம் அதை மையமாக வைத்துதான் நாங்க படைக்கிறோம். அதனால் அது உனக்கு தேவையில்லை. இப்போது ஆத்திச்சூடியில் இருந்து ஆரம்பிக்க வேண்டும். ஆரம்ப கல்வி கற்றுக்கொள். அது வேண்டாம். இதுக்கு பொருள் என்ன? அதனுடைய அர்த்தம் என்ன? அதெல்லாம் அப்படி சொன்னால் உயிர் வந்துவிடும். ஓம் பண்றதுக்கு பொருள் என்ன? குருநாதா வாங்க. ஓம் என்ற எழுத்துக்கு பொருள் என்ன? அப்படியே விட்டா காதுகளெல்லாம் திருவிடும். குருநாதரை ஆசிரியரை மாணவன் கேள்வி கேட்பதா? வெக்கம் அவமானம். மாணவனை ஆசிரியர் கேட்பதுதான் முறை. அதனால் அது உனக்கு சொன்னா புரியாது. நீ சிறு பிள்ளை. அதனால் இது பெரியவர்கள் சமாச்சாரம். உனக்கு ஓம் என்ற பொருளுக்கு அர்த்தம் சொன்னால் உனக்கு புரியாது. இருந்தாலும் சிறியவராயிருந்தாலும் கேட்ட கேள்விக்கு மட்டும் பதில். ஆறுமுகா, இவன் எனக்கு பிள்ளையா வரல, எனக்கு பெரிய தொல்லையா வந்து நின்னுக்கிறான். சிறு வயதுல கத்துக்கிறதா பெரிய வயதுக்கு வரும். நான் என்னன்றேன், குருவன் மிஞ்சின சிஷியனா இருக்க கூடாது. சரி, அதனால நான் சொன்னாலும் உனக்கு புரியக்கூடிய பக்குவம் வயது கிடையாது. நீ சிறுப்பில்லை. நீ முதல்ல சொல்லு, புரியுதா புரியுதான்னு நான் சொல்றேன். இந்த மாதிரி அகராதி பிடிச்ச புள்ளை அது ஒண்ணு சொல்லி தப்பு கிடையாது. இல்ல கருப்பு சொல்லுவான். சுப்பிரமணி, நான் என்னன்றேன், நீ அம்மானவன் தான். எவ்வளவு ஒரு அடக்க வடக்கமா இருக்கிற. இது இவனு சொல்லி தப்பு கிடையாது. இவங்க அம்மா இருக்குது பாரு. இவங்க அம்மா ஏற்பட்ட ஆளு அடக்க உடக்கம் கிடையாது. அண்டா புண்டத்தை எல்லாம் ஒரே வாயில போட்டுக்கும். அப்புறம் இது எப்படி இருக்கும்? நான் என்ன தெரியும் பத்தி? நான் என்னன்றேன், முதல் வரி என்ன? ஆத்திச்சூடி. ஆனா ஆவண்ணா அத முதல்ல கத்துக்கோ, பிறகு நான் தெரிவிக்கிறேன். எந்த ஆத்திச்சூடியா இருந்தாலும் முதல் ஓம். ஓம் என்ற எழுத்துக்கு அர்த்தம் என்ன? கொட்டி சிறையில முதல்ல தெரியும். தற்சமயம் மறதியாக உள்ளது. பிறகு தெரிவிக்கிறேன். கொண்டு கொண்டு தலையில பிரம்மதேவனை அழைத்து சகலமான கேள்வியும் சகலமான வித்தையும் கற்றுக் கொடுக்க சொன்னேன். முறையா கற்றுக் கொடுத்தாரா இல்லையா? பிரம்மன் சிறையில் இருக்கிறார். பிரம்மன் பார்த்தா இப்ப சிறையில் இருக்கிறார். ஏன் தெரியுமா? ஏன் சிறையில் அடிச்சா? பரமேசா, நானும் கூட தான் போய் படிச்சேன். தேவர பூரா போய் சொன்னாங்க சிவபெருமான் கிட்ட. அப்ப சொல்றாரு, நந்தியன் பெருமானை அனுப்புறாரு, அதிகார நந்திய. அப்பதான் முருகன் சொல்றாரு, அந்த பிரம்மதேவருக்கு பக்கத்து சிறைச்சாலை காலியா இருக்கிற போய் பார்த்து பாடுறாரா. அந்த மாதிரி நமக்கு நம்மளே சிறையில் போடுறவங்க நந்தியன் பெருமான் போய் சிவபெருமான் சொல்றாங்க. அப்ப ரிஷபவாகனத்துல சக்தி சமேதராக வந்து முருகனை கேட்கிறாங்க, எப்படி முருகா பிரம்மனை ஏன் சிறையில் அடைத்தாய்? அதுக்கு பதில் சொல்லு. இப்ப பார்த்தா இப்ப இந்த பாமரை மக்களை எல்லாரையும் படிக்கிறாரு. அப்படி 4 வேதத்தை வச்சு படிக்கிறாரு. அப்படி 4 வேதத்திற்கு அர்த்தம் என்ன? இந்த ஓம் என்ற எழுத்துக்கு அர்த்தம் என்ன? இதுதான் நம்ம கேட்டேன். ஓம் என்றதுக்கு பொருள் உனக்கு தெரியுமா? ஆமா, எனக்கு தெரியும். ஆனா உங்களுக்கு தெரியுமா? இது எனக்கு தெரியும். நான் தான் உன்னிடத்தில் சொன்னேன். உண்மைதான். அம்மாவை காட்டி கொடுக்காத. சரிமா? இப்போ உங்க அப்பாவுக்கு தெரியுமான்னு கேளு. சொல்லிச்சு பார்க்கலாம். அப்பா அந்த சரவணா, அந்த ஓம் என்ற எழுத்துக்கு பொருள் என்ன? என்ன கேக்குறப்பா கேள்வி? பாமர மக்களை எல்லாம் இந்த 14 உலகத்தையும் படி அளக்கக்கூடிய கடவுள் நீங்க தான். ஏன்னா உலகத்தில் 4448 ஜீவராசிகளுக்கும் படி அளக்கக்கூடிய கருத்திவன். படைக்கக்கூடிய கடவுளுக்கு தெரியல, படி அளக்கக்கூடிய கடவுளுக்கு தெரியுமா தெரியாதா? உனக்கு தெரியுமா? எனக்கு தெரியும். சொல்லு. உனக்கு தெரியுமா? குரு சொல்லக்கூடிய ஒரு குரு, சீடன் மட்டிட்டு உட்கார்ந்தால் அதனுடைய ரகசியம் சொல்லிவிடு. சரி
முட்டி மாட்டு உட்காருக்கியா கீழே உட்காரு நீ இதுல உட்காரு ஆமா குரு உட்கார்ந்து வரணும் சீடனே சொல்லு சீடனே குருநாதா அதுவே பொருத்தம் ஓம் என்றதுக்கு பொருள் ஓம் என்ற எழுத்துக்கு பொருள் இதனுடைய ரகசியம் எனக்கு தெரியாது நீ தெரிந்திருந்தால் சொல்லு என்று கேட்டேன் ஆமா சீடனாக வந்து நீ அமர வேண்டும் என்று சொன்னாய் உண்மைதான். சீடனாக அமர்ந்து விட்டேன் நீ குருநாதராக இருந்து அந்த ரகசியத்தை எனக்கு சொல்ல வேண்டும் மந்திரத்தை மந்திரம் இப்பொழுது பார்த்தால் மந்திரத்தை பார்த்தால் வெட்டுமே வெளியே சொல்லக்கூடாது குருநாதா அதனாலே என்னுடைய காதிலே ரகசியமாக சொல்ல வேண்டும் இருக்கக்கூடிய பாமர மக்களுக்கு யாருக்கும் தெரிய வேண்டாம் எனக்கு மட்டும் ரகசியமா காதிலே சொல்லு அது மட்டும் போதும் அந்த ஓம் என்ற பொருளுக்கு உள்ள அர்த்தம் என்ன புரிந்து விட்டது ரகசியமாக என்னுடைய காதிலே சொல்லிவிட்டால் நான் தெரிந்து கொண்டேன் இப்போ இந்த கட்டத்தில் என்ன நடந்தது என்றால் தகப்பனுக்கே மந்திரத்தை சொன்னதினால் இப்ப இவருக்கு தகப்பன் சாமி என்று ஒரு பெயர் சுவாமி மலையில் தகப்பன் சாமி சாமி மலையில போய் அமர்ந்தால் தகப்பன் சாமியாக ஆமா முருகா அம்மா அப்பனுக்கே உபதேசம் பண்ண பிள்ளை அல்லவா உண்மைதான் அதான் சரி இப்ப அசுராதிகளை படிக்க வேண்டும் யாவருடைய இடுக்கத்தை தீர்க்க வேண்டும் அதனால அம்மா அப்படி இருந்தால் இந்த அசுரனை மடிக்க வேண்டும் என்று சொல்கிறாயே இன்றைய தினத்துல பார்த்தா நிராயுத பாணி கையில ஆயுதம் இல்லாம இருக்கிறேன் சின்ன பிள்ளையா இருக்கு ஓ அப்படியா என் சக்தி எல்லாம் ஒன்று சேர்த்து உனக்கு வேலாயுதம் தருகிறேன் சக்தி வேல் கொடு சரி ஓ சக்தி சக்திகளும் ஒன்றாக சேர்ந்து உண்மைதான் என் சக்தி எல்லாம் ஒன்று சேர்த்து இது வேலாக வந்திருக்கிறது இன்று முதல் உனக்கு சக்தி வேலன் என்று பெயர் உண்டாக்கட்டும் சக்தி இந்த சக்தி வேலை வைத்து அசுராதிகளை மடித்த உடனே இந்த வேல் உன் கைக்கு வராது நேரா திருப்பாடு கடலில் சென்று அதிலே தலம் ஒழுகிவிட்டு அதற்கு பிறகு உன் கைக்கு வந்து சேரும் பயப்படாதே வெற்றியோடு இந்த வேலாயுதத்தை பெற்று அசுராதிகளை வென்றுவா தேவனுடைய இடுக்கத்தை தீர்க்க வேண்டும் ஆகட்டும் சென்று வாரும் சென்று வாரும் வீரவாகு 1,09,000 பேர்கள் 9 பேர்கள் துணையாக படை துணையாக 1,09,000 பேர் 9 பேர்கள் 9 பேர் 1,09,000 பேர் ஆகட்டும் இந்த வீரவாகோட சேர்த்து 9 பேர் படைத்தலைவராக முருகனுக்கு இருந்து அவன் காலால் எடுக்கக்கூடிய வேலை கையால் செய்து அசுராதி கூட்டத்தை ஒழித்து விட்டு வர வேண்டும் ஆகட்டும் ஆயுதம் உனக்கு இதோ சிவபெருமான் ஆயுதம் தருகிறார் இந்த ஆயுதத்தை பெற்று தேவனுடைய இடுக்கத்தை தீர்த்து வர வேண்டும் ஆகட்டும் தங்கள் கட்டளை வெற்றியோடு வாருங்க ஆகட்டும் போகலாம் வெற்றி வேலனுக்கு உங்களுடைய நீங்கள் இருப்பது நீங்கள் நேராக சென்ற அந்த அசுரர்களை பார்க்க வேண்டாம் ஆனால் யாராக இருந்தாலும் மகேந்திரபுரி அதோ தெரிகிறது ஆனால் நீங்கள் நேராக சென்று பார்க்க வேண்டாம் அவர்கள் அசுரப்பவர்கள் அதனால் நான் முன்னே சென்று அவர்களுக்கு ஒரு வாய்ப்பு நான் தூதனாக செல்கிறேன் ஆமா பட்டணமே தெரியவில்லை மலை சுத்தி மலையாக நின்று கொண்டிருக்கிற கவிந்த மலை கவுந்தன் அந்த பட்டணம் தெரியாமல் கவிந்து கொண்டிருக்கிறார் வேலாயுதத்தை விட்டு அந்த மலையை தகர்த்தால் அதன் பிறகு வீரமகேந்திரபுரிக்கு செல்வதற்கு பாதை கிட்டும் அதனால் அந்த கவிந்த மலையை இந்த சக்தி வேலை இவள் தாயை நினைத்து அந்த 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 மலையை குறைக்க வேண்டும் ஆகட்டும் இந்த மலையை
பெருமாளே, மகே, உங்களுடைய விந்தை என்ன என்று சொல்வது? ஆமா. அந்த கவிந்த மலையை தரமட்டமாகி விட்டது. கண்டமாகிவிட்டு அதோ வீர மகேந்திரபடி தெரிகிறது. ஆமா. நீங்கள் கட்டளையிட்டால் நான் சென்று அதோ சோழபுரத்திலே தூதுவனாக சென்று வருகிறேன். அப்படியா? ஆகட்டும். நீ அவனிடத்தில் தூதுவனாக சென்று சென்று. அவனிடத்தில் சென்ற உடனே இதை செல்ல வேண்டும். எப்படி? எப்படி தெரியுமா? இதோ முருகப்பெருமான் வந்திருக்கிறார். தேவர்களை விடுவிக்க வேண்டும். விடுவிக்க வேண்டும். ஓடோடி வந்து காலில் என்னுடைய பாதத்திலே படிந்தால் உங்களுக்கு விடுதலை உயிர்ப்பிச்சு தருகிறேன். ஆகட்டும். இல்லை என்றால் இனி உங்கள் உயிர் தாளமாகிவிடும். ஆமா. அப்படி என்று உரைக்க வேண்டும். ஆகட்டும், தங்கள் கட்டளை சென்று வருகிறேன். ஆளாரணி நான் தான் வீரபாகு தேவன். வீரபாகு சோத்தியம். வீரபாகு தேவன். இப்ப எதுக்கு வந்துகிற? அதோ பார், நீ தேவர்களை எல்லாம் சிறைபிடித்ததனால் போற போக அடைக்குது, கடிச்சு அடிக்குது. நீங்கள் தேவர்கள் எல்லாம் சிறைபிடித்து விட்டீர்கள். அதனால் இன்று அடி சென்று சிவபெருமானத்தை முறையிட்டு சிவபெருமான் நெற்றி கல்லை ஆறுமுக பெருமானை தோற்றம் செய்து அவங்கள தாயாராகிய பார்வதி சக்தி எல்லாம் திரட்டி சக்தி வேலை கொடுத்து அது தயாராக இருக்கிறார் உங்களை சம்காரம் செய்வதற்கு. ஒழுங்கு மரியாதையாக இப்போது முருகனுடைய தூதுவனாக நான் வந்திருக்கிறேன். அதனால் உங்களுக்கு உயிர் மேல் ஆசை இருந்தால் தேவர்களை விடுவித்து நீங்கள் ஓட்டோட்டமாக மூவரும் சென்று எங்கள் எஜமான் முருக பெருமான் காலில் விழுந்தால் உங்களுக்கு உயிர் பிச்சை. இவனுக்கு ஏதாவது நாகரிகம் தெரியுமா? தூது வந்தவனுக்கு ஒரு சிம்மாசனம் கொடுத்து மரியாதை செய்ய தெரியவில்லை. தூது வரச்சாரு. ஆனால் அறுமுகம் அறுமுகம் இவன் என்ன எனக்கு சிம்மாதனம் கொடுப்பது? இவனுக்கு உயரமாக சிம்மாதனத்தை போட்டு சரி சமமாக நின்று பேசுகிறேன். முருகப்பெருமானுடைய அருளால் முருகப்பெருமானுடைய அருளால் சிம்மாசனம் முருகப்பெருமானுடைய அருளால் நான் நினைத்தேன் அவனை விட உயரமான சிம்மாசனம். உனக்கு உயிர் மேல் ஆசை இருந்தால் தேவர்களை விடுவித்து ஓட்டோட்டமாக சென்று எங்கள் முருகப்பெருமான் காலில் விழுந்தால் உனக்கு உயிர் பிச்சை. நான் ஆளான் தெரியுமா? இந்த 1000 தண்டத்தை ஒரே கொலையில் கட்டி அரசாட்சி செய்தால் இந்த வீரமகேந்திரபுரி பட்டணத்தை இந்த உலகத்தில் என் புகழின் பரவ இல்லாத இடமே கிடையாது. அப்பேற்பட்ட என்னை எங்குமே அழியாத வரம் பெற்றிருக்கிறேன். முருகப்பெருமானின் தூதுவனாக வந்ததனால் உன்னோடு பேசிக் கொண்டிருக்கிறேன். இல்லை என்றால் எங்கள் முருகப்பெருமான் கட்டளை இருந்தால் இந்நேரம் உன்னை மண்ணோடு மண்ணாக பொடி பொடியாக ஆக்கியிருப்பேன். இப்ப மரியாதை சொல்றேன், தூதுக்கு வந்தவனை கொல்லக்கூடாது. முடியாது, தேவர்களை விட வேண்டாம். முடியாது. அப்பா அமர் என்னடா சண்டைக்கு தயாரா? உனக்கு உன் முருகனுக்கு நான் உயிர் மிச்சம் தருகிறேன். இந்த வீரமகேந்திரபுரி பட்டணத்தில் நான் செய்ததெல்லாம் தவறு. அப்படி இருவர் என் காலில் வந்து வீங்க உயிர் மிச்சம் தரப்போம். நீ எங்களுக்கு உயிர் மிச்சம் தருகிறாய். உனக்கு அழிவு காலம் ஏற்பது விட்டது. நான் வருகிறேன். ஐயா முருகப்பெருமானே, எவ்வளவோ எடுத்துரைத்தும் ஆணவத்தின் உச்சியில் நின்று பேசுகிறார். அவன் என்ன தெரிவிக்கிறான்? தேவர்களை விடுவிக்க முடியாது, ஐயாத வரத்தை பெற்றேன். நீயும் உன் எஜமான் முருகனும் வந்து காலில் விட வேண்டும் என்று ஆணவத்தோடு பேசுகிறான். சண்டை என்று சவாலிட்டு சண்டையை நிர்ணயித்து விட்டு வந்திருக்கிறேன். அவன் சண்டை சண்டை என்று போர்மொழி இருக்கிறான். தம்பி சிங்கமுகா, எவனோ வேளாவன் முருகன் ஒன்றவன் நம்ம சண்டைக்கு வந்திருக்கிறான். நம்ம படையை கொண்டு சென்று நீ அவனை அழித்து ஜெயக்கு வெற்றியோடுவா. நிறுத்தப்படி ஒரு சின்ன பயிர்
நிக்கிறான் பார். இந்த சின்ன பையன் பொடியா இந்த சின்ன பையனா அவன் தான் சண்டைக்கு வந்துக்கிறானா. இந்த பேர் தோசை பேட்டு வந்து வச்சுக்கான். இவன் எங்கேயா சமையல் வேலைக்கு போறான் நாட்டுக்குது. அதுல கயிறு தோசை திருப்பி அங்கதான் தோசை விட போறான். நான் கேளு, இங்க யாருக்கோ தேவசம் பண்ண போறாங்களாம் 3 பேருக்கு. அதனால அவங்க வந்துக்கிறாங்க 3 பேரு. சரி போ. இவன் தான் முருக பெருமா. இவன் தான் உங்க அண்ணனுக்கு சண்டை கூட்டான அவன் தான். துண்ணி பையன், சின்ன பையன். நீ தானே முருகன்? ஆமா உனக்கு எனக்கு அமர்தானா? சண்டைதான். சண்டைதான். வாட்டா சிறுபாயலே உண்மலை, வாட்டா சிறுபாயலே ஒரே வெட்டுதான். உனக்கு உயிர் பிச்சை வேணும் என்றால் என் கால வீடா கரும்பு ஆட்டுறதுல இது சண்டை போடுறது ஒரே வெட்டுதான். அது இருக்கட்டும், உனக்கு உயிர் பிச்சை வேணும் என்றால் என் காலி உன் கல்ல நான் இல்லனா இல்லை என்றால் உன் உயிர் எடுத்து விடுவேன். எடுப்பார் இவர்கிட்ட குட்டை பிஸ்கட் பாயிட்டு நினைக்கிற டப்புன்னு எடுத்துக்கிறதுக்கு. அட அரக்கனே வாடா. சின்ன பையன் இவன் என்னடா பண்ண முடியும்? என்னடா பண்ண முடியும்? நீ சின்ன பையன்டா. நான் எப்படி இருக்கேன்? நான் எப்படி இருக்கேன் தெரியுமா? எப்படி இருக்கிற போடா, என் முகத்தை பாத்தியா? என் முகம் பாத்தியா? எப்படி இருக்க? அவனை வெட்டுருவேன். எப்படி தெரியுமா இருக்க? சிங்கம் போல மண்ணு கூட்டிட்டு என் உயிரும் போக மாட்டேங்குது, வேலை விட மாட்டேங்குது. என்ன எப்படியாவது உயிரோட விடு. அப்படியா? எப்படியாவது உயிரோட விடு. சிங்கமுகன். சிங்கமுகன். ஆமா. அப்படி சிங்கமுகனாக இருந்தால் என்ற பெற்ற தந்தை அன்னையாருக்கு இன்று முதல் சிங்க வாகனமாக இருக்க வேண்டும். ஆமா, அப்படியாகட்டும். நீ ஏறக்கூடிய வாகனம் சிங்க வாகனம். இந்த அரக்கனே சிங்கமாக வந்துக்கிறான்னா கொஞ்சம் உத்தாரா உட்காரணும். அம்மாவை தள்ளிட்டு கூட போயிடுவாங்க. கீழே இருக்க மாதிரி உட்காரு. உட்காரு, எல்லாம் வெளில உட்காரு. அதெல்லாம் தாங்குவான். நீதான் சிங்க வாகனம். அம்மனுக்கு இருக்கக்கூடிய சிங்க வாகனம் இந்த சிங்கமுகன். தம்பி போயிருப்பான். அந்த முருகனை சும்மா லேசா தட்டி இருப்பான். அவன் செத்து இருப்பான். போனடா செத்துட்டான். ஐயோ, அவனை அடை
அடக்கி அவனை அடித்து அவன் தாய்க்கு அவனை அடக்கி சிங்கம் வாங்கணுமா? அவங்க தாய்க்கு சிங்கம் வாங்கணுமா உட்கார வச்சு கோயில்ல உட்கார வச்சிட்டான். ஏய். உன் தம்பி அடிமையாயிட்டான். அவள் போல மாட்டான் சோம்பேறி மலையா உருவாளைய தம்பி தாலுகா சொல்ல இருக்கான் அவன் தாறுமாறா அடிப்பான். அவன் அழைத்தா அவன் சென்று அந்த முருகனை ஒரே அடி ஆமா அப்படியே பராக்கன பூரா அப்படியே தாலுகா எவனோ முருகன் ஒருவன் வந்திருக்கிறான் அவன் நாம் தம்பி தாரு சிங்கமங்கலம் அடித்து விட்டான் நீ சென்று அவனை அடித்து மடித்து வா ஆகட்டும். சரி அப்படியே ஆகட்டும். அண்ணனார் விருது பண்ணி அவன் வந்து கேக்குறது நீ போய் ஐயா, ஐயா. நான் உன் தம்பியோட போய் இருந்தா இந்த மாதிரி நடந்திருக்குமா? உன் தலை போய் கையில தோசை போச்சுனா அவனை பாத்துக்கிட்டு சும்மா போய் ஹோட்டல்ல வேலை செய்ய போறவங்க அவன் எங்க பரோட்டா தோசை வேலை பாத்துக்கிறான். யாரா இவன் ஆளு? இவன்தான் ரோட்ல தாறு ஊத்துறவன். ஏடா, ஏடா டேய், தாருகளுக்கு இப்படி தார் ஊத்துற கான்ட்ராக்ட் கொடுத்துட்டு நியாயமா? டேய், தயாரா குடிச்ச பால் கடவா இழுக்குது அடிக்கிற அடி போய் ஓட போறேன் இப்ப பாரு. யாருக்கு பாரு ஒண்ணு மீசு தூங்கி போச்சுல போடா. மீச தூங்கி போய் ஒரு தம்பி தான் மனுஷன் நீயாச்சும் பணிஞ்சு போ. நீயாவது ஒழுங்கா உயிர் பாதத்துல பணிந்து உயிர் வந்து பெற்று போ. எப்பேற்பட்டால் எங்க வீர பராக்கிரமன் பேர் என்ன? என்னுடைய பேர் முருகன். வந்திருக்கிற என்னுடைய பேர முருகன். முருகனே வாடா. இவனுங்க வம்சமே இவனுங்க மகனாவே நான் செத்தால் சாவுவேன் வாழவே மாட்டேன்னு மீனா போன கம்யூனிட்டி ஆட்டுங்குது ஒருத்தம் கூட உயிரோட இருக்க மாட்டான் போற போகு புசுவாரமா போச்சு பாடியில நம்பு போச்சு இவனுக்கெல்லாம் தாட்சணை பார்க்கலாமா இருக்க பார்க்காத சக்தி என்னுடைய ஆணவம் ஒழிந்து விட்டது உயிரும் போக மாட்டேங்குது. என்னை விட்டு விடுங்கள், என் உயிரை காப்பது செய்து விடுங்கள். குத்தி கொலை பாட்டி வேணும். தமிழ்நாட்டுல சக்கராட்டம் ஒரு அரட்டு குறையணும் குத்து அந்த ஒட்டு அந்த வேலு இவன் அட்டை குறையணும் வைங்க. என்ன ஆட்டம் போடுறாருங்க குத்துங்க. முருக பெருமானே, நீ இன்றைய தினத்துல இருந்து என்னுடைய அண்ணன் ஐயனாருக்கு நீ ஒரு யானை வாகனமாக இருக்க வேண்டும். ஐயரப்பனுக்கு யானை வாங்குற மாதிரி அமர வேண்டும். ஏன்னா நீதான் அப்படியே தாருங்கன்னா வழி விடாத மறிச்சான். அதனால இனிமேல் எல்லைக்கு எல்லாம் நீதான் யானையா நின்று காவல் போ. ஓடி போ. தம்பி போயிருப்பான்
ஏன் தம்பி போயிருப்பா அந்த முருங்க ஏன் தம்பி போயிருப்பா அந்த வேலை ஒரு தட்டு தட்டி இருப்பா செத்து இருப்பா புடிங்க கத்த உன் தம்பி அடிச்சு உன் தம்பி முருகப்பெருமை அடிச்சு மடக்கி ஆளுத்து அடக்கி அவன் அண்ணன் இவனெல்லாம் கழுகுறானு சுவாத்து முட்டை கம்னாடி அழைத்து மாட்டு விட்டது. ஆனா இருந்தாலும் ஒரு நொடியில் சாலையில உருவாக்க வேண்டும். அதற்காக எப்படி தெரியுமா? நான் முன்னேற்றத்தில் சொன்னேன், என் தங்க அஸ்வாமிக்கு ஒரு முக்கிக்கு 3.5 கோடி பிள்ளை பெருக்க வேண்டும். வீரமாக இந்த சூரபதமான சென்று என் தங்க அஸ்வாமிக்கு இது மலையா சதுரகிரி மலை மாதிரி ஒன்னு 1.5 டன் ஒரு மிளகு பால் குணம் 3. ஆமா அது இந்த நேரத்துல பால் குணம் எந்த கம்யூனிட்டி ஊர்ல மழை வரலாக்க ஆமா இப்படி மல்லாத்து போட்டு கொடுமாய் கட்டி ஈத்துன்னு போவாங்க ஈத்துன்னு போவாங்க அந்த மாதிரி இது சூத்துல ஒரு குச்சி நட்டு சொல்லி கொண்டு போய் அந்த நடுக்கட்டால நிறுத்திருங்க. இந்த ஊருக்கு ஒரு திருஷ்டி வராது. மாசம் கால கட்டி கட்டி என்னுடைய விளக்கம் புரியுதா? ஒண்ணும் புரியலம்மா. ஒண்ணு பார்த்தா அரைகாடி அகலம் இது. இது இதான் ரத்த காட்டாரி இல்ல. இந்த மோடி புது பாத்ரூம்களை பீங்க வைப்பான் பாரு, அந்த மாதிரி வருது. கொண்டு பாத்ரூம் போதும். அந்த பையன் வரட்டும். வருது 4 பேருக்கு ஒரு 3 பேருக்கு ஒருத்தி நானே. அதான் 3 பேர் போட்டு மேரி மேரி மெச்ச பின்ன பெருசா என்ன பண்ணும்? ஆமா பின்ன பின்ன என் அண்ணன் சூரபதமன் ஒன்று, இரண்டாவது தாரகன் 2, சிங்கமகன் 3 அண்ணன் ஒரு தங்கை. என் பேதான் அந்த தேவடியா பையன் மின்னாத்துல இருந்து இந்த சனித்தை தான் சொல்லிருப்பான் போல. எனக்கு தங்கச்சி 3 பேருக்கும் என்னுடைய பேரால் அசோமுகி 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 அசோமுகி. ரைட் இன்னும் சொல்ற ஓடி பாதம்
அந்த கீதம் பாட பஞ்சவன கிளை கொஞ்சம் பஞ்ச வர்ண கிளைகள் கொஞ்சம் சரிம்மா என் அழகு எப்படி என்ன பண்ணுவோம் 4 வீட்டு 7 கிலோமீட்டர் அழகு எடுத்துக்கல நான் என்ன பண்ணுவேன் ஹேய், இந்த உலகத்திலே ஆமா இந்த தமிழ்நாட்டிலே என்ன போல ஐயோ கர்மா இது அந்த மூஞ்சி எப்படி அந்த மூஞ்சி அப்படி சொல்லு அவன் பிச்சைக்கார வாங்கி அந்த மாதிரி அவன் மூஞ்சி இது அவன் தங்கச்சி எப்படி இருக்கும் ரோட்ல வாங்கி அந்த மாதிரி பாஞ்சத்த மூஞ்சி ஆமா உங்க அண்ணன் வரும்படி உத்தரவு அப்படின்னா சொல்ல தங்க சோமிக்கு வந்து விட்டதா என் தங்கையோட அழகு ஆமாங்க அழுகுதாங்க வந்துக்கிட்டு இப்பதான் அழகு சொற்பலங்கு நல்ல கதி போக மாட்டேன் அது வந்துச்சுங்க சீக்கிரம் சொல்ல அண்ணா போட்டி செய்ய அண்ணவரை கொண்டு விட்டான் சலாசலை அனைத்து மடித்து விட்டான் அதற்காக வீட்டில் சலாசலை உருவாக்கி அவனோடு சந்திக்க போக வேண்டும் நீ சலாசலை உருவாக்கி அண்ணா நீ தெரிவித்த பிரகாரம் இந்த அரக்கர் கோலத்தை உருவாக்க வேண்டும் என்றால் ஒரு முக்குக்கு 3.5 கோடி அரக்கரை உண்டாக்குவேன் இதுதானே சென்று அரக்கரை உண்டாக்குவேன் இன்னும் கொஞ்சம் அகலமா வச்சுக்கோமா போயிடலாம் போதும் கூட்டத்தை உருவாக்கும்படி கட்டளை நான் ஒரு முக்கினா 3.5 கோடி அரக்கரை உண்டாக்குவேன் தாராளமா போறக்கு முக்கு அவள் முக்கினாள் அந்த சூரபத்மனுடைய தங்கை அவ ஒரு முக்குக்கு அந்த மலையில ஒரு காலம் இந்த மலையில ஒரு காலம் வச்சு ஒரு முக்குக்கு 3.5 கோடி புள்ள வைக்கிறான். அந்த 3.5 கோடி புள்ளியும் அப்படியே ஆயுதம் எடுத்துட்டு அப்படியே சண்டைக்கு போகுது அசுரர்கள். கூட்டம் மலை போல பெருகிடுச்சு. அது என்ன பண்ணுவோம் அந்த 3.5 கோடி புள்ளையும் முருகன் மடிச்சுட்டான்.
3.5 கோடி புள்ளிகளும் ஒரே வேளாள விட்டு கொண்டு சத்தில 3 கோடி போனா போட்டோம். இன்னொரு முறை முக்கினா இன்னொரு 3.5 கோடி அதிகமா முக்கால மூளை வந்து முக்கு மறுமுறை அதனால மறுமுறை முக்கிய நீங்களும் கொண்டே இப்ப பார்த்தால் இந்த அசோகமுகி ஆடவாள் ஒரு முகங்க 3.5 கோடி பிள்ளைகளை பெற்று அனுப்பி கொண்டே இருக்கிறார். ஓ. நம்மளால ஒண்ணும் முடியல. கை சோர்ந்து மெய் மலர்ந்து மயக்க வர மாதிரி இருக்குது. ஆமா. இதுக்கு என்ன வழி? இதற்கு ஒரு வழி இருக்கிறது. எப்படி? யாத்திரிமா என்னுடைய அண்ணன் விநாயகர் விநாயகரை அழைத்து அந்த அசுவாமியினுடைய யோனியை அடைத்து விட்டால் குழந்தை பிறக்காது. அதனாலே என் அண்ணன் அழைத்து பார்க்கலாம். ஐயா கணேசா கணபதி ஐயா விநாயகர் பெருமாளே அனுப்பி அண்ணா வணக்கம். என்ன காரணம்? என்ற கொடியை அடக்கி ஒரு முகங்க 3.5 கோடி பிள்ளைகளை பெறுகிறார். நீ சென்று அந்த பிள்ளை பெறாக அடைக்க வேண்டும். அப்பதான் சூரபத்மனை மடிக்க முடியும். கர்ப்பத்திலே கலைக்க வேண்டும். கருந்தெடு பண்ணு ஆரம்பத்துல அபயமா என்ன ஆச்சு? நீ உன் தங்கையை வரவழைத்து அங்க 3.5 கோடி புள்ள முக்குக்கு பெக்க சொன்ன. அப்படி பெத்த அனுப்ப முருகனால் படிக்க முடியவில்லை. ஆனா அவன் கை சார்ந்து அவங்க அண்ணனை வரவழைச்சா விநாயகனை அந்த தும்பி கைய உன் தங்கச்சி வகுத்துல விட்டு உன் தங்கச்சி செத்துட்டான். மயக்கப்பட்டு போற கரு கஞ்சி போச்சு. அவன் புத்திசாலி சக்திசாலி. அதனால ஓடி போய் காலில் விழுந்துரு. ஐயா இப்போ பார்த்தால் ஒரு ஆணவன் ஒரு பெண்ணை மடிக்க கூடாது. ஆனா இன்றைய தினம் இப்ப பார்த்தால் மயக்கத்தில் இருக்கிறார். கரு கலைந்ததனால் மயக்கத்தில் கிடக்கிறார். ஆமா அவ அப்படியே கிடக்கட்டும். அப்படி இருக்கட்டும். நம்ம அந்த அரக்கனை பார்க்கலாம். ஆகட்டும். இருந்தாலும் சரி இந்த சூரபத்மனா அந்த முருகன் ஏங்க உங்களுக்கு என்னங்க மாயாஜாலம் இந்த அமட்ட பையனா வந்து சாணா சொல்ல மடிச்சான். அமட்ட பையன் இல்ல வண்ணாமட்ட பையன் சொல்ற பாரு. அம்மா பையன் ஆள் தாங்க சின்ன பையன். அத கையில வச்சுக்கிறாமா. அவன் ஆளுதான் கிச்சான். ஆனா இவன் தான் அவன் உயிருக்கே உல வச்சான். பிச்சுக்காரு மூழ்கிறான் கூட்டமே இது என்னுடைய பேரா முருகன். முருகன் சொல்லுவாய் சொல்லு மச்சான். நல்லா கோபுரம் பார்த்தா உட்கார வெடிக்கிறாங்க. சொல்லு மகாராஜா. நம்ம பேரை கேட்டவனே சும்மா பயந்து அப்படியே மூத்திரம் விட்டுக்கலாம் பாரு. போடு போடு. நாம எப்ப விட்டோம் அதால மாயாஜாலம் மந்திரஜாலம் விட்டு கூடுவாங்க. மோடி வாய்ப்பு அத்தனை கிழமை பூரா திருட்டு பசங்க. நம்ம
அம்மா வேற தெரியும் சொன்னா நீ யாரு பக்கம் நான் ஊம்பக்கும் மரியாதை உனக்கு மரியாதை சொல்லுகிறேன் உனக்கு உயிர் பிச்சு வேணா காலை விட்டு இப்படியே ஓடி யார் எனக்கா? நான் எதற்கு வந்தேன் தெரியுமா? எப்படி உன்னை கொல்ல வந்தா ஏமா மகாராஜா சண்டை செஞ்சு இருக்கக்கூடாது. நீ என்ன சிவபெருமான் வர வாங்குற? அந்த சிவபெருமான் சத்தியம் தான் எனக்கு மரணம் ஒன்று ஏற்படும் அப்படின்னு சொல்லி வருவாங்க பாரு. அந்த சிவபெருமான் ஐந்து முக சிவம், இது ஆறு முக சிவம். அந்த 5 முக சிவன் இத பஞ்சாச்சரன் இத சதாச்சரன் 6 முகத்தை வச்சு பெற்று அனுப்பினாரு. அவர் உருவம் தான் இது மொத்தமும். ஒண்ணு அர்த்தம் தரம் பாரு. நான் என்னன்றேன், இவங்கிட்ட சண்டை அடிக்க கூடாது. உங்களுக்கு மாயாஜாலம் தெரியும். அதே பெரிய மலையை நின்று அவன் பார்த்துட்டு போய் ஆள காணுன்ட்டு அதான் மலையா உருவெடுத்தோம் அந்த சிறுவனான பண்டவன் எனக்கு பயந்து ஒரு மலையாக ஒரு இடத்தில் ஆமா இந்த சக்தி வேலை கொண்டு மலையை தரிக்க வேண்டும். பிளந்தடவே எனக்கு மாயாஜால மந்திரஜால அச்சமத்திலே தெரியும். எத்தனையோ உருவெடுத்தோம். ஆனா அவன் சக்தி வேலை விடவே கிடையாது. ஆனா இதுக்கு ஒரு தந்திரங்குது. எப்படி ஏழு கடலை தாண்டி திருப்பா கடல்ல அந்த கடல் மத்தியில வேங்க மரம் உருவெடுத்து நின்னா சரி. அவன் மரம்னு பார்த்து ஏமாந்து பட்டு போன மரமா நின்னா பட்டு போன மரம் உதவும் அவன் பாத்துட்டு போடுவான். அப்புறம் நம்ம ஏஞ்சி ஓடி போடுவோம். ஐயா எங்க தேடி பார்த்தாலும் காணோம். அப்படி இருந்தால் ஆனா எங்க இருக்கிறா தெரியுமா? ஆரம்பம் ஒரு சந்தேகம். என்ன கடல்ல ஒரு மரம் தனியா நிக்குமா? இல்லையே. ஆனா நிக்குது. ஒரு தண்ணில ஒரு மரம் நிக்குமா? ஆமா. நிக்காது. ஆனால் பட்ட மரமா நிக்குது. பட்ட மரமா நிக்குது. பட்ட மரமா நிக்குது. ஆனால் இந்த மரம் அவனதான் இருக்கும். ஆகட்டும். இல்லையா? அதனால இங்க சத்தியத்தை போட வேண்டும். சத்தியத்தை எடுத்து ஆமா. இந்த மரத்தை சாய்த்தினாலே ஒரு பக்கம் போய் சேவல் ஒரு பக்கம் மயிலு ஐயா இப்ப பார்த்தால் இந்த ஓருடைய அந்த மரத்தை பார்த்தா பிளந்து விட்டேன். அதாவது ஓர் உருவமானது இரண்டாக பிளந்து விட்டது. அதனால வேலாயுதம் பட்டவுடனே 2 பிளவாக வந்து 2 பிளவும் 2 உருவமாக மாறிவிட்டது. என்னென்ன உருவம்? ஒன்று சேவலாகவும் ஒன்று மயிலாகவும் மாறிவிட்டது. அதனாலே இன்றில் இருந்து எனக்கு சேவல் கொடியாகவும் மயில் வாகனமாக இருக்க வேண்டும். அது சரி. சூரபத்மனே
ஐயா முருகபெருமானே இன்றைய தினத்திலே பார்த்தால் சரி இரண்டு உருவமானதும் சேவலாக இருக்குது. சரி. எனக்கு சேவல் சின்னம் சேவல் கொடியாக இருக்க வேண்டும். ஒரு புறமாக வைத்தால் எனக்கு மயில் வாகனமாக இருக்க வேண்டும். ஐயா முருகபெருமானே ஏன் நானும் அடக்கி உண்மைதான். இல்ல தங்களுக்கு நான் வாகனம் உங்களுக்கு பாகி எடுக்க எடுத்து ஆமா பெரும் பண்ணி போங்க ஆகட்டும். முருகா அம்மா ஓ, ஒரு புறமாக உட்கார்கிறாய். ஏன் இந்த மயில் வாகனத்தில் என்ன காரணம்? ஓ என்ன காரணம் கேட்கிறாய்? இந்த மயில் வாகனத்தில் இருக்கக்கூடிய பார்த்தால் அரக்கன் இப்போ ஏதாவது ஒரு தெருவில் வேலை போகும்போது ஏதாவது கீழே தள்ளி விட்டு போயிடுவாரோ இல்ல அரக்கன் இல்லவா கெட்ட புத்தி தான் வரும். அதனால ஒரு சைடாக உட்கார்ந்து இருக்கிறேன். அது சரி. பாக்குறேன் ஏன் முருகனை பார்த்து கொண்டே இருக்கிறாய்? நானோ அசுரன் அவரா கடவுள் அவர் வேலாயத்தை குத்திருவாரன்னு சொல்லிட்டு பாத்தீங்க அதுக்கு இல்ல, அவங்க சொல்லக்கூடிய கருத்து என்ன தெரியுமா? நம்ம 16 பேர் இருக்கோம். உனக்கு நான் பயப்பட வேண்டும், எனக்கு நீ பயப்பட வேண்டும். அதான் ஒரு குடும்பம் உலகம். ஆ? அதுதான் உலகம். அப்ப பயப்படாத இருந்தால் உலகம் ஆக முடியாது. முடியாமா? ஒருத்தரை ஒருவன் கொண்டு விடுவான். அது சரி. தேவரெல்லாம் சிறுமிச்சா சரி. இப்போ இந்த நாடகத்துல தான் யாரையும் மடிக்காத நாடகம் எதிராக தேவேந்திரா, ஐயா அம்மா முருகா, அம்மா தேவர்களை எல்லாம் பெருமாளே. சிறைபிடித்து விட்டாயா? திரைவிட்டு விட்டு என்ன? தேவகோமானா நீ? ஆமா. உங்களுடைய அதாவது தேவர்களுடைய ஆணவம் அடங்கி தேவர்கள் இடுக்கத்தை எல்லாம் தீர்த்து வைத்து விட்டார். தேவர்கள் எல்லாம் உனக்கு விலை மதிப்பற்ற பரிசொன்று கொடுக்க நினைக்கிறேன். இந்த 33 கோடி தேவர்களுக்கெல்லாம் நான் தலைவன். என் மகளாகிய தேவயானையை உனக்கு பரிசாக திருமணம் செய்து கொடுக்கலாம் என்பது என்னுடைய சிந்தனை. உங்களுடைய இஷ்டம் என்ன? எங்களுக்கு கருத்தா? ஆமா. பெண்ணை பார்க்க வேண்டும் அல்லவா? அம்மா தேவயானி பரம கடவுள் அதோ உமா மகேஸ்வரி தாய் இருவரிடத்திலே ஆசீர்வாதம் பெற்றுக்கொள்ளும். மருமகளா வரப்போற பெண்ணா? ஆமா. என் மகள் தேவயானி முன்பிரிவில அமிர்தவள்ளி சுந்தரவள்ளியா இருந்துங்க. முருகப்பெருமான பகவானுடைய பொண்ணுங்க. என் மகனை கல்யாணம் வேண்டும் என்று தவம் செய்தீர்கள். உண்மைதான். தேவேந்திரனுக்கு மகளாகவும் இன்னொருத்தி இருக்கிறார் நம்ம தொழுல நம்பிராஜன் மகளாக. அது அப்புறம் பார்க்கலாம். என் மகனை உனக்கு திருமணம் செய்வதற்கு இருக்கிறதாப்பா? மாப்பிள்ளை பாக்க கட்டிக்க மாட்டேன். எங்க அப்பா தான் உங்க அப்பா கூட்டி வைக்கிறாரா? ஒவ்வொரு அப்பனும் பெத்த பொண்ணும் அப்படிதான் கூட்டிதான் வைக்கிறாங்க. இதுதான் உலகம். ஆகட்டும். அப்படி திருமணம் செய்தாரே முருகனை திருமணம் செய்தாரே திருப்பரம் குன்றத்தில் சிரித்தால் முருகா திருத்தணி மலை மீது எதிரொலிக்கும். திருப்பரம் குன்றத்தில் சிரித்தால் முருகா திருத்தணி மலை மீது இதே பம்பசெட்டு ஓனரா இருக்கக்கூடிய மணி நகரத்தை சேர்ந்த பாண்டியன் பாண்டியன் என்று சொல்லக்கூடிய ஐயா இதோ திருமணம் நடந்த முருகப்பெருமான் வள்ளி
சிவபெருமான் இந்த உமா மகேஸ்வரிக்காக 100 ரூபாய் நன்கொடையாக வாரி வழங்கியிருக்கார்கள். ஒரு நாளான கொடுக்க வழங்கி முருகப்பெருமான் வெள்ளி தெய்வானையோடு காட்சி கொடுக்க வேண்டும் என்று முருகப்பெருமானை சரி முருகா, உங்களுக்கு திருமணம் நடந்து விட்டது. நீங்கள் தனிகமையில் சென்று ஓய்வெடுத்துக் கொள்ள வேண்டும். தனிகமை திருச்செந்தூர்ல தான் இருக்கிறது. சூரசம்காரம் முடிச்சு வச்சு திருப்பரங்குன்றம் சென்று நீங்கள் ஓய்வெடுக்க வேண்டும். அங்க ஒண்ணு பண்ண மலை மேல போய் சூரபதுமன் வதை முருகப்பெருமான் தெய்வீயான திருக்கல்யாண நாடகத்தோடு முற்றிப்பட்டது. இந்த நாடகத்தை கண்ணால் பார்த்தவர்களும் காதால் கேட்டவர்களும் அது முருகப்பெருமான் இன்புற்று வாழ வேண்டும் என்று பிரார்த்தித்து மீண்டும் இரவு 10 மணிக்கு நாடகமா ஆட்டதான் கூத்துலாம். ஆனா இங்க இல்ல வேளாமுகத்துல இரவு 10 மணிக்கு வந்து சந்திக்கின்றோம். விடைபெறுகிறோம். கைத்தடு 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 கைத்தடு.